வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆடு மாடு இல்லை கோழி வளர்ப்பில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் சொல்லுங்கள், சரிங்களா? இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்ம ஒரு 10 கோழியை வச்சு எப்படி 3 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை உங்களுக்கு இன்றைக்கான விவரங்களை சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவே. இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எங்கள் லோக்கலில் கூட எல்லாருமே இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு. கண்டிப்பாக சாத்தியமாகும். நாட்டுக்கோழி நம்ம தான் எதுவாக இருந்தாலுமே ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் பைசா போட்டு ஒரு தொழில் பண்ணால் தான் தொழில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒரு தொழிலை அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை நம்ம விடணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த ஒரு நாட்டுக்கோழியினுடைய கணக்கை நான் சொல்கிறேன். இந்த நாட்டுக்கோழியினுடைய வரவு செலவுங்கிறது நான் என்னுடைய 13வது வருஷம். நானும் 10 கோழியில் ஆரம்பித்த நாட்டுக்கோழி பண்ணை தான். நான் திறந்தவெளி நாட்டுக்கோழி வளர்ப்பு. நான் அதிகப்படியான இடத்துல நம்மளுடைய கோழிகள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே கோழி குஞ்சுகள் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 2 வருஷம் பிறகு கொடுத்த இடத்துல கூட இப்போ நம்ம திருப்பூர் பக்கத்தில் என் நண்பர் சக்திவேலுங்கிறவர் இன்னும் வச்சுருக்கார். அவர் இன்னமும் பண்ண வச்சுருக்காரு. ஏன்னா நம்மளுடைய தாய் கோழிகள் அங்கே இருக்குது. அதேமாதிரி எல்லா மாவட்டத்துலேயுமே ஒரு 5 பேர் 6 பேர் நம்ம மாவட்டத்தில் வச்சுருக்காங்க. வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அவங்களுக்கு இந்த கோழியினுடைய இது தெரியும். தூய சிறுவிடை நாட்டுக்கோழி. ஒரு கோழியினுடைய அதிகபட்ச வெயிட்டு, சேவலுடைய வெயிட்டு 1.5லேருந்து 700 கிராம் வரைக்கும் வரும். அவ்வளோதான். பெட்டைக்கோழியினுடைய வெயிட்டு 1.5 கிலோ, 1லேருந்து 1.5 கிலோக்குள்ளே வரும். அது எப்படின்னா, முட்டை விட்டு இந்த அடக்கிற டைமில் 1 கிலோ 100 வரும். அதுக்கு பிறகு முட்டை விடக்கூடிய டைமில் 1.5 கிலோ வரும். ஓகே. அந்த முட்டை விடக்கூடிய கோழிகளாக நம்ம முதல்ல கோழி பண்ணையில் குஞ்சு வாங்கி வளர்க்குறது அடுத்த முறை. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கோழியாக வாங்கி தான் வளர்க்கணும். ஓகே. கோழி வாங்கணும் அப்படின்னா தான் அந்த கோழி என்ன செய்யும். நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு ஒரு கோழி எந்த இடத்துல படுக்குது, ஒரு நாள் நைட்டில் 1 நாளோ 2 நாளோ படுக்குதோ அதே இடத்துல தான் அதனுடைய சாகுற வரைக்குமே அந்த கோழி படுக்கும். அந்த இயல்புடைய கோழி நாட்டுக்கோழி. நம்ம எங்கே வளர்கிறோம் அப்படிங்கிறதுல வாங்கிட்டு வர இடம் வேறு இடமா இருக்கலாம். ஆனால் கொண்டுட்டு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நான் ஃபஸ்ட்டு முந்திரி மரத்தில் தான் அந்த கோழியை வளர்க்க ஆரம்பித்தேன். கொண்டு விட்டேன். அது என்ன செஞ்சதுன்னா, இறங்கி ஷெட்டில் படுக்கலை, மரத்தில் தான் ஏறி படுத்துக்கிச்சு. நான் ஓட்டி பார்த்தா நான் வரல. சரி ரைட்டு, நீ எங்கேயோ கடந்துட்டு போய் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அது அதிலே தான் படுத்துருந்தது. என்னுடைய கோழிகள் அனைத்துமே மேலே தான், மரத்துலேயே தான் வளர்ந்தது, கீழே இறங்கலை. ஓகேங்களா? ஆனால் இறங்காமல் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அதனுடைய இது என்ன செய்யணும், முட்டை விட மட்டும்தான் நம்ம ஷெட்டுக்கு வரும். ஷெட்டு அப்படின்னா அதுக்கு பிடிச்சது கீத்து கொட்டகையில் உள்ள ஷெட்டு தான் பிடிக்கும். கோழிக்கு நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த மாடி வீடு கட்டி வச்சாலும் சரி, எது கட்டினாலும் அதுக்கு பிடிக்காது. கீத்து கொட்டகை அதனுடைய முட்டை பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது பார்த்து தான் முட்டை விடவே முதல்ல ஆரம்பிக்கும். நாட்டுக்கோழி அப்படின்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு போட்டோம், வளர்த்தோம், அது முட்டை கொடுத்து குஞ்சு பொரிச்சுதான் அப்படின்லாம் வளர்க்க முடியாது. திறந்த வெளியில் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அதிகப்படியான பயம் கீரி, சரிங்களா? அதுதான் அதுக்கான ரொம்ப, ஏன்னா அது எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் அந்த குஞ்சுகளை பிடிக்கும். மீதி எந்த ஒரு விஷச்சந்துக்களுமே அதுக்கிட்ட வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையுமே இந்த நம்ம நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய தன்மை உள்ளது நம்ம நாட்டுக்கோழி சிறுவிடை இனங்கள், சரிங்களா? அதனுடைய விவரங்களை இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க கணக்கு போவோம். இப்போ ஃபஸ்ட்டு 10 கோழி, தாய் கோழி 10:2 நம்ம வாங்குகிறோம்.
1லேருந்து 15 நாள் முட்டை விடுது. அடை வைக்கிறோம் 21 நாள். மொத்தமாக அடை வைச்சது பொரிச்சவை. இப்போ 10 கோழி 14 முட்டை விடுது. 2% டேமேஜ் நம்ம போடுறோம். எதுக்குன்னா முட்டை குஞ்சு பொரிக்கிறது, இல்லை குஞ்சு பொரித்த குஞ்சு கால் டேமேஜாக வருது. ஆனால் அடை வச்சு பொரிக்கிறதுல எந்த குஞ்சுமே டேமேஜ் வராது. மேக்ஸிமம் வந்து 10க்கு 10 பொரிக்கும், 15க்கு 15 பொரிக்கும். சரிங்களா? ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டேமேஜ் போட்டுக்கிறோம். எவ்வளோ போடுறோம்? 140 முட்டை, 2 முட்டை வந்து ஒரு கோழிக்கு 2 முட்டை டேமேஜ் போடுறோம். குஞ்சு கோழி எல்லாமே சேர்த்து 120 குஞ்சு வந்து நம்ம பொரித்து எடுக்கிறோம். சரிங்களா? இந்த குஞ்சிக்கு ஏ அப்படின்னு வந்து பேர் வைக்கிறோம். ஓகேவா? ஆனால் இந்த 120 குஞ்சில் வந்து நாய் சாப்பிட்டது, அது போச்சு, இங்கே போச்சு, அங்கே போச்சுங்கிற கணக்கு நமக்கு வேண்டாம். நம்ம வந்து கணக்காக பார்த்தோம் அப்படின்னா கணக்கு சரியாக இருக்கும். 120 குஞ்சை கம்பல்சரி நல்லா வளர்க்கணும். வளர்த்தா தான் அதனுடைய நம்ம லாபத்தை நம்ம எடுக்கலாம். ஏனா தானான்னு வளர்க்குறவங்களுக்கு இந்த கணக்கு ஒத்து வராது. சரிங்களா? கம்பல்சரி 120 குஞ்சுமே ஒரு பேஜாக நீங்கள் வந்து வளர்க்குறீங்க. பாருங்கள், 15 நாள், 21, 80 நாள் வளர்க்குறோம். 116 நாள் அப்படிங்கிற ஒரு அந்த மாதத்தோட 116, 120 நாளோட இந்த கணக்கை நம்ம வந்து ஒரு கோழியினுடைய பேஜை முடிக்கிறோம். சரிங்களா? அடுத்த அது 4 மாதம் வளர்க்குறோம். சரிங்களா? 1லேருந்து 4 மாதம் வரைக்கும். அந்த 4 விட்டு 8 மாதத்துக்குள்ளே அந்த கோழி ஃபஸ்ட்டு விட்ட கோழியை தான் திரும்பவும் முட்டை விடுது. 10 கோழி 2 சேவல். அது வந்து 15 முட்டை விடுது. 150 முட்டை விடுது. டேமேஜ் வந்து குஞ்சு பொரிக்கிறது போகிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகிறதுலாம் ஒரு 20 போக 130 இருக்குது. அப்போ அந்த 8வது மாத கடைசியில் நமக்கு எவ்வளோ இருக்குது கோழி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாங்கின 12 கோழி, ஏ பேஜில் எடுத்த குஞ்சு 120, பி பேஜில் இப்போ எடுத்தோம் பார்த்திங்களா, இந்த 130க்கான குஞ்சு சேர்த்து 262. நம்ம வந்து 3வது பேஜ். சரிங்களா? 3வது பேஜ். அதில் வந்து 8வது மாதம் தொடக்கத்துலேயே வந்து 8 to 12 மாதத்துக்குள்ளே இருக்க வருது. தொடக்கத்துலேயே வந்து என்ன செய்கிறோன்னா, பழைய ஓல்டு கோழி நம்ம 10+2 வாங்கினோம் பார்த்திங்களா, அந்த கோழி ஏ பேஜில் இருக்கக்கூடிய 120 கோழியில் 60 கோழி பெட்டை, 60 கோழி சேவல், மொத்தம் 120 ஆகிக்கிறோம். அந்த இதில் வந்து இந்த 60 கோழியை விட்டுடுறோம், சேவலை விட்டுருவோம். 60 பெட்டையை மட்டும் கணக்கெடுத்துப்போம். ஏன்னா இதில் வந்து பாதிக்கு பாதி தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம அதிகமாகவே பெட்டை குஞ்சு வரும். இருந்தாலும் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் விட்டுருவோம். சரிங்களா? மொத்தமாக இந்த 60 10 70 கோழியில் 13 முட்டை ஆவரேஜாக வச்சுப்போம். ஏன்னா இந்த கோழியில் வந்து 15 முட்டையும் விடும். 15 விடும், 16 கூட ஒரு முட்டை சேர்த்து கூட விடும். ஆனால் குறையாது. ஆனால் இது வந்து கம்மியாக விடும், 14 விடும், 15 விடும். இருந்தாலுமே அதுலேயும் மீதி இருக்கிறத வந்து டேமேஜ் கணக்கில் விட்ருங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. எவ்வளோ வருது? மொத்தம் 910 முட்டை விடுது கோழி. அதில் டேமேஜ், குஞ்சு டேமேஜ் எல்லாம் 120 கழிச்சா 970 குஞ்சு வந்து நமக்கு பொரித்து நம்ம வளர்க்குறோம். சரிங்களா? ஒரு 3 மாதம் நம்ம வளர்க்குறோம். வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கான வருஷங்கள் முடியுது. தீபாவளி வருது, இல்லை பொங்கல் வருது, ஏதோ ஒரு டைம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த டயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த கோழியை வந்து விற்பனை பண்ணுறோம். வாங்க விற்பனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அந்த குஞ்சு வந்து என்ன செய்கிறோம், ஒரு 3 to 3.5 மாதம் குஞ்சாக வந்து வளர்க்குறோம். எந்த கோழி குஞ்சை வளர்க்குறோம் அப்படின்னா, கடைசியாக நம்மள்கிட்ட வந்தது பார்த்திங்களா, இந்த 790 குஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு 3.5 மாதம், அந்த 12வது மாதம் வரைக்கும் நம்ம வந்து வளர்க்குறோம். வளர்த்த பிறகு நம்மள்கிட்ட எத்தனை கோழி இன்னும் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பார்க்குறோம். பாருங்கள், 12வது மாத கடைசியில் விற்பனைக்காக நம்ம வந்து விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? கோழி வந்து வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம வளர்த்த வரைக்கும் போதும். 12வது மாதத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1வது தாய்க்கோழி 12 கோழி 10+2ங்களா. அடுத்தது 2வது பேஜில் அந்த கோழி ஃபஸ்ட்டு விட்ட கோழியினுடைய குஞ்சு பேர் வந்து ஏ வச்சோம், ஏ பேஜுன்னு. அதில் வந்து 60 தாய்க்கோழி எடுத்தோம், 60 சேவல் வச்சுருந்தோம். அது மாதிரி அது வந்து ஒரு 120. பி பேஜில் வந்து ஒரு கோழி நம்ம வந்து 130 முட்டை குஞ்சு வந்து 130 குஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது 6 மாதம் குஞ்சாக நம்மள்கிட்ட இருக்கும், 6 to 6.5 மாதம் குஞ்சாக இருக்கும். சி பேஜில் வந்து நம்ம என்ன செஞ்சோம், இந்த 720 குஞ்சு வளர்த்தோமா, அது ஒரு 3 to 3.5 மாதம் வளர்த்துருவோம். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வருது? 1052 மொத்த கோழி நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதில் எதுவுமே வளராத கோழி இல்லை. நம்ம சேவல் வந்து 9 மாதம் ஆகிருக்கும். அந்த 60 சேவலுமே, தாய்க்கோழியுமே நமக்கு வந்து 9 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிறது 1 வருஷம் ஆச்சு.
இந்த 3வது பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, சி பேஜ், அது ஒரு 3 to 3.5 மாதம் கோழிகளாக ஆயிடுச்சு. அரை கோழிக்கு மேலே என்ன வெடை கோழின்னு சொல்லுவாங்களா, அந்த பருவத்தில் 790 கோழி இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு கோழி ஆவரேஜாக ஒரு கிலோ 300 கிராம் போடுவோம். நம்ம வந்து குஞ்சிக்காலாம் விற்கல, கறிக்கே விற்றுடுறோம் அப்படியே. சரிங்களா, விற்றுருவோம், நமக்கு வேண்டாம். இன்றைக்கி ஒரு பெட்டை கோழியோட விலை வந்து 500 நம்ம விற்கிறோம். வெடை கோழியுமே வந்து 400 to 500 விற்கிறோம். கோழி கிடைக்கல. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நம்மளால் கோழி கொடுக்க முடியாது. அது நம்ம பொங்கல் டைமில் விற்கிறோம். சரிங்களா, ஒரு 1/300 இருக்கிற மாதிரி கணக்கு நம்ம ஒரு கோழிக்கு போடுறோம். எப்படி போடுறோம் அப்படின்னா, 1052 கிலோ ஒரு கோழி. இது 1052 கோழி உருப்படி கணக்கில் இருக்குது. ஒரு கோழி வந்து 1/300 ஆவரேஜாக கணக்கு வச்சுக்கிறோம். சரிங்களா, இந்த குஞ்சு கோழி எல்லாமே எத்தனை கிலோ வருது? 1367 கிலோ வருது. 350 ரூபா அப்படிங்கிறது சேவலே இன்றைக்கான விலை வந்து 350 ரூபா நம்மள்கிட்ட எடுத்துக்கிறாங்க, வீட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, சுத்தமான சிறுவிடை கோழிகள் வந்து நம்மள்கிட்ட எடுத்துக்கிறாங்க. இந்த டைமில் 12வது மாதத்தில் நமக்கு பி கோழிக்கான அந்த 6 மாத கோழி சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே மேக்ஸிமம் முட்டை விட்டுட்ருக்கோம். எல்லா கோழியுமே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40லேருந்து 50 முட்டை விட்டுக்கிட்டுருக்கோம். அந்த முட்டை விடுற கணக்குமே நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கல, அதில் விட்டோம். பெருக்கி பாருங்கள், 1367 கிலோவை 350 ரூபாயில் விற்றா 4,78,450 ரூபா கிடைக்கிது. இந்த ஒரு விஷயத்த செலவு கணக்கை உங்கள்கிட்டயே நான் விட்டுடுறேன். சரிங்களா, இந்த இடத்துல ஏன் விடுறேன் அப்படின்னா, சிலர் வந்து டெய்லி நான் வந்து இவ்வளோ தீவனம் கொடுத்தேன், அவ்வளோ தீவனம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தீவனங்கள் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் வந்து எந்த தீவனம் கொடுத்தாலுமே நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்குலாம் நீங்கள் கொடுக்குற கம்பு சோளம் அரிசியை வந்து மேக்ஸிமம் சாப்பிடாது. சரிங்களா, அதனுடைய காலில் தான் அது வந்து மேய்ஞ்சி தான் சாப்பிடும். இப்போ நான் இது வந்து நான் எதுக்குன்னா, என்னுடைய மாட்டில் கிடைக்கக்கூடிய தீவனங்களையும் திங்கும், எருவை சாப்பிடும். சரிங்களா, அதிலிருந்து வளரக்கூடியதுக்கு நோய் கண்டிப்பாக வரவே வராது. இன்னைய வரைக்குமே என் கோழிகளுக்கு நான் வேக்சின் போடவே இல்லை. எப்படி நீ போடல வரலலாம் கேட்டாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து சாணியில் இருக்கக்கூடிய அந்த சாப்பிட்ற அந்த புழு பூச்சிகள்லேயே வந்து புரோட்டீன் நிறைய இருக்குது கோழிகளுக்கு. கண்டிப்பாக கோழிகள் அதை தான் சாப்பிடும், விரும்பி சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வருது? 4,78,450 ரூபா வருது. நீங்கள் வந்து இதில் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து தீவனங்கள் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் 1,78,000 ரூபாய்க்கு நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு சுகராக 3 லட்சம் ரூபா கம்பல்சரி லாபம் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து கோழியாக உண்மையாலுமே இதில் ஒரு நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க அப்படின்னால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும்.